வெல்கம் பேக் டு மாமா பேமா. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்கன்னா வந்த உடனே முதல் சமையல் புது வீட்ல. ஏன்னா இதுக்கப்புறம் திருப்பி பரமனண்டா நம்ம ரெண்டு கொடுறதாச்சு. இதுக்கப்புறம் எப்போ இங்க வர முடியும் நமக்கே தெரியாது. ஒரு 2 நாள் ஆசைக்கு சூப்பரா இருந்துட்டு நல்லா சமைச்சு சாப்பிட்டு பீச் சைட்லாம் போயிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு சரி ஓகே பாத்திரம்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு ஆல்ரெடி இருக்கு. மோனாத்தை கொடுத்துருந்தேன், அதெல்லாம் இருக்கு ஓகேவா. அது போக மீதி வந்து நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் எடுத்துட்டு வந்தேன். என்ன அப்படின்னா தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் ரைஸ் இருக்குமான்னு தெரியல, ஏன்னா பிள்ளைங்க சமைச்சு சாப்பிட்டாங்க, ரைஸ் எல்லாம் வச்சாங்க, அதனால ரைஸ் இருக்காதுன்ட்டு ரைஸும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன். அவ்வளோதான். மீதி எல்லாம் நிறைய பொருள் அப்படியே இருக்கு, அதெல்லாம் காலி பண்ணிட்டு மிச்சம் மீதி எடுத்துட்டு கிளம்புனா மட்டும் நம்ம போதும் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன இந்த வீட்டில் நம்ம சமைச்சு சாப்பிட போகிறோம். கீழே ஈவினிங்காக போயிட்டு என்னெல்லாம் வந்து இங்கே வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நம்மளே பார்க்காத நிறைய விஷயங்கள் நிறைய இருக்கு, என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு, என்னென்னலாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ள அப்படியே வந்துட்டே இருக்கும். அப்படியே பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டின்னு நம்ம அங்கே போயிட்டு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சமைக்க போறேங்கிறது அங்கே பார்க்கலாம். பாருங்க, ஸ்விம்மிங் பூல் ஓப்பன் பண்ணிட்டாங்களா, தண்ணி இருக்குது. பக்கத்தில் வந்து கிளப் ஹவுஸும் ஓப்பன் பண்ணிட்டாங்க, கீழே ஒரு கேஃபே ஷாப்பும் இருக்குது. எல்லாம் ஈவினிங் போய் காட்டுறோம் உங்களுக்கு நாங்கள். எஸ் பேபிமா, ஜரூராக ரெடி பண்ணி வச்சுட்டு நுங்கெல்லாம் நல்லா அமுக்குன்னு அமுக்கிட்டு எக்ஸ்ட்ரா 2-3 அமுக்கிட்டு 7 இது நீயே சாப்பிட்ட, வாங்கிட்டு வந்த 12 அப்படின்ற. ஆமா, நான் 2 தான் சாப்பிட்டேன், அவன் 4 சாப்பிட்டான். 3 சாப்பிட்டுருக்காங்களா? ஓகே, இன்னைக்கு என்ன செய்ய போற அதை சொல்லு முதல்ல. இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்லலையா? ஆமா, இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா ஒரு சிக்கன் பெரட்டலும் ஒரு குட்டி சாம்பார் வச்சு சாப்பாடு வச்சேன். சிக்கன் பெரட்டல்லாம் இதுவா பண்ணுப்பா, அந்த இது மாதிரி பண்ணாத, சோம்பேறி சிக்கன் பண்ணாத. இங்க வந்தாதான் இந்த மாதிரி ரெடிமேட் திங்ஸ் எல்லாம் கிடைக்குது. இந்த பக்கம் இந்த மாதிரி வந்தாதான் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் வந்து ஈஸியா வச்சிடுறாங்க. எப்படி சொல்றது, அது எவ்வளவு தெரியுமா? அது ஒண்ணு தெரியும், ஆனா பேச்சுலர்ஸ்க்கு வந்து இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல, யூஸ் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க அந்த மாதிரி. அதனால இது வந்து இங்க வந்தாதான் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஆனா இங்க வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். ஆமா, கரெக்டா? ஆமா, ஜாஸ்தி தான். கேட்டா அவுட்ருன்னு வாங்க, ஆனா இங்கதான் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ல சிற்சேரி ஐடி பார்க்கு, அதனால இங்கதான் காஸ்ட் ஆஃப் லிவிங் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதனால ஆனா ஈஸியா கிடைக்கும் எல்லாமே. என்ன சொல்றது, எல்லாமே கிடைக்கும். டப்பு கையில வச்சுட்டா டப்புன்னு எல்லாமே கிடைக்கும். நீங்க வெங்காயம் கூட தக்காளி கூட வெட்ட கூட வேணாம், அவங்களே வெட்டி பாக்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. அப்படியே பூண்டெல்லாம் உரிச்சு வச்சிருப்பாங்க, அப்படியே வெஜிடபிள் எல்லாம் வெட்டி வச்சிருப்பாங்க, அப்படியே எடுத்துன்னு அப்படியே தாளிச்சா கூட போதும். ஈஸி, ஈஸி, டெய்லி குக் பண்ணிடலாம். டப்புக்கு பேச்சுலர் நாட் பேசுமா. ஓகேவா? இப்ப இது வந்து தாளிக்கணும், நம்ம பருப்பு தாளிக்கணும். இப்ப நமக்கு பருப்பு கடையறதுக்குலாம் நம்ம மத்தெல்லாம் இல்லையேப்பா, என்ன பண்ண போற? பருப்பு இதாயிடும். ஆனா நமக்கு டாஸ்க் என்ன தெரியுமா, இப்ப இங்க டாஸ்க் என்ன தெரியுமா, இங்க வந்துட்டு ஒரே ஒரு வடத்துக்கு தான் இருக்கு, கடைச்சிட்டே கிடையாது. ஒன்னொன்னா ஏத்தி இறங்கணும். அவங்க பசங்க பெருசா சமைக்க மாட்டாங்க, சரி ஒண்ணு இருந்தா போதும், அவசரத்துக்கு ஒரு முட்டை ஒரு மேகி அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆக்சுவலி அந்த பேச்சுலர் பசங்களுக்கே வச்சுட்டு போகணுமா? இல்ல பிள்ளைக்காக தானே கொடுத்தது. சிக்கன் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டியா? எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன், கிளீனா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா இங்க சிக்கன் எப்படிப்பா இருந்தது? நீட்டா தான் இருந்தது. ஏன் நீட்டா இருக்கு, என்ன சொல்றது, நீட்டா இருக்கு. அது ஏன் அது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆளுங்களுக்கு ஏத்த மாதிரி தான் அங்க கடைங்களும் இருக்குமா இல்ல என்ன புரியல. எனக்கு எல்லாம் முதல்ல நீட்டா தான் இருக்கு எல்லாமே. இப்ப டாஸ்க் என்னன்னா இத வந்து இன்னொரு பாத்திரத்துல ஊத்திட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தனியா பண்ணணும், அதுக்கப்புறம் எடுத்து ஊத்தணும் குக்கர்லயே. எப்பா நீ குக்கர்லயே தாளிச்சு விட்டுருப்பா, அவள்தான்ப்பா. அதுதான் குக்கர்லயே தான் தாளிக்கணும். அதனால என்ன இப்ப குக்கர்லயே தாளிச்சு விட்டு அப்புறம் கடையறதுக்கு தான் மத்து இல்ல, அதுக்கு என்ன பண்ண போற? கடையறதுக்கு மத்து தேவையில்லை, அப்படியே மசிச்சிருவியா, கரெக்டியா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் அண்ட் நீட் குக்கிங் இதுதான். நீங்க ரொம்ப ரெட்டிக்கெல்லாம் வேணாம் உங்க உடம்ப. ஆமா,
ஓகேவா? இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு இதுலேயே தாளிச்சு விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சாம்பாரே வைக்காது, அப்படியே இது மாதிரியே இருக்கட்டும், பருப்பு மாதிரியே இருக்கட்டும், சூப்பராக இருக்கும். என்ன சொல்றது, உப்பு பருப்பு மாதிரி தான். இது வேகட்டும், கொஞ்சம் உப்பு போட்டு போயிடலாமா? போடு. உப்பு தேவையான சோம்பேறி சிக்கன் வெரைட்டி தான். சூப்பர் சிக்கன் செய்யாத இதெல்லாம் சோம்பேறி சிக்கனோட வெரைட்டி தான். ஃபேமிலி தான், ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அந்த ஃபேமிலில இருந்து பிரிஞ்சது எல்லாமே. ஓகே, புரியுதா? அதுல வந்து கொஞ்சம் ஹையர் லெவல் இது. வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டா சோம்பேறி சிக்கனோட அடுத்த லெவலுக்கு போயிடுது இது. ஓகேவா? அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா, சாப்பாடு நம்ம வச்சுட்டோமா, இப்ப நம்ம 3 பேருக்கு அளவா குக்கர் இருக்குது, அளவா வச்சுட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்னோட அலைனர் பத்தி கேட்டிருந்தீங்க. எப்படி சொல்றது, நான் வந்து இப்பதான் யூஸ் பண்றேன். அதோட பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் வந்து நான் இப்பதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு இப்போ பல்லு இருக்குதா இல்லையா, கழட்டி வச்சிட்டியா? முன்னல சாப்பிட்டேன், கழட்டிட்டு இந்த மதியம் லஞ்ச் முடிச்சு போட்டுக்கலான்ட்டு ஒட்டுக்கா போட்டு நான் நைட் வரைக்கும் ஒரு 8 hours இருக்குல்ல, அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிட்டேன். நிறைய விஷயங்கள் என்னன்னா, ஆசைப்படுறதை தாண்டி வலியும் பொறுக்க தெரியணும். அது ஒண்ணு பெரிய விஷயம். பாருங்க, பல்லு போட்டு அழுத்துல பின்னாடி பக்கம் வந்துகிட்டே இருக்குது, சாப்பிடறதுலாம் இறங்கிட்டே இருக்குது. இதெல்லாம் முதலே இருக்குது, அதை விட்டு அதையே பேசாத. என்ன அப்படின்னா, இங்க எனக்கு ஃபுல்லாவே இங்க இருந்து இது வரைக்கும் கடவா வரைக்குமே எனக்கு அலைனர் போட்டிருக்காங்க. கீழேயும் அதே மாதிரிதான் அந்த கடவா வரைக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு மொத்தம் 20 to 21 அந்த மாதிரி அலைனர் சொன்னாங்க. அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். போடும் போது ஓகே, போட்டுட்டு இருக்க பிறகு நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதான் நான் போட்டுட்டும் கலட்டும் போதும் நிறைய அந்த பல்லு ஃபுல்லா வலிக்குது, சாப்பிடவே முடியல. ஈவன் ஒரு கஞ்சி கூட குடிக்கும் போது கூட அந்த பல்லுல படும் போது வலிக்குது. பேர் பண்ண முடியாத அளவுக்கு வலி இருக்குது, நம்ம சாப்பிடவே முடியாது, அந்த மாதிரிதான் இருக்கு. அது வந்து என்ன பண்ணுன்னா, அவங்க டோலோ 650 ரொம்ப பெயின் இருந்ததுன்னா ஒரு டோலோ 650 நான் நேற்று பெயின் கில்லர் போட்டதுக்கு பரவாயில்ல, பெயின் இல்லை, இன்னைக்கு பெயின் இல்லை, அதனால இப்ப சாப்பிட்டு போட்டுக்கலாம். ஏன்னா அட்டை ஸ்ட்ரெச் போட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து 19 hours போடணும் அப்படின்னாங்க. கம்பல்சரி மினிமம் 19 hours போட்டுக்கணும். 24 hours-ல 22 hours போட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட் டேவே. அதனால எனக்கு கொஞ்சம் வாயெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு வந்து 6 மணி நேரம் கம்மியாயிடுச்சு. தேர்ட் டே நான் 6 மணி நேரம் கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா காலையில எழுந்தப்போ பிரஷ் பண்ணிட்டு காஃபி குடிச்சிட்டு இப்ப நுங்கு சாப்பிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு தான் போடுவேன். அதனால கொஞ்சம் அவங்க வந்து 3 weeks சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வீக் வந்து நம்ம பழகிறதுக்கு, செகண்ட் வீக் எல்லாம் நம்ம கம்பல்சரி 19 hours மேலதான் போட்டுனே இருக்கணும். அந்த மாதிரிதான் 40K ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவங்கவுங்க பல்ல பொறுத்துதான் வந்து அலைன்மெண்ட் போடணுமா இல்ல பல்லு வந்து வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணுமாங்கிறது பார்த்துதான். ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு ஃபுல் கேப், பல்லு வரிசையா இருக்கு. எனக்கு அந்த ஒரு பிரச்சனைனால கேப் ஃபில் பண்ணதான் நான் அலைனர் போட்டிருக்கேன். கேப் இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி மாறி மாறி பல்லு இருந்தது அப்படின்னா அதுக்கு வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனா எல்லா டாக்டரும் கம்பேர் பண்ணும்போது இந்த டாக்டர் கொஞ்சம் ரேட்டு கம்மின்னு எனக்கு தோணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டீட்டெயில் கேட்டுனே இருந்தீங்க. நான் பெயின் பயங்கரமா இருக்கு, நான் ஸ்டாப்பா யூஸ் பண்ணணும், எடுக்க கொல்ல போட எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. குடிக்கிறத மட்டும் நம்ம ஜூஸ் மட்டும் நம்ம குடிச்சுக்கலாம், ஃபுட்டு சாப்பிடும்போது கழட்டிதான் ஆகணும். ஓகேவா? சூடா எதுவும் குடிக்க கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப என்ன பண்ணணும்னா, நமக்கு எல்லாமே ஆயிடுச்சு. இதுல வந்து நம்ம இப்ப வரிசையா போட ஆரம்பிச்சிருவோமா? போடு. எனக்கு குட்டி ஃப்ரிட்ஜ் வேணும்ப்பா. எனக்கு புது வீட்டுல என் ரூமுக்கு மேல ஆமா குட்டி ஃப்ரிட்ஜ் வேணும். இதை தூக்கிடலாமா? இது கொஞ்சம் பளபளன்னு இருக்குது. அது டபுள் டோர் தூக்கின்னு வந்து இங்க வச்சுட்டு இதை தூக்கின்னு போய் அங்க புது வீட்டுல வச்சுப்போம். புது வீடு மாறின பிறகு அது ரூம்ல எல்லாமே இருக்கணும். ஃப்ரிட்ஜ், சோஃபா, பெட், ஹோம் தியேட்டர். ஓகே, பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன வாங்கிட்டு வந்தேன்? வெறும் கருவேப்பிலை மட்டும் வாங்கிட்டு வந்தியா? முட்டை, கருவேப்பிலை, லெமன், முட்டை வாங்கல, மறந்துட்டேன். ஓகே, வாஷ் பண்ணி இன்னொரு 20 minutes எல்லாமே ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். தானி தீனி அந்த ஒக்கட்டேன்ற மாதிரி மொழி பழமொழியே தப்பு. அவ்வளவுதான். நம்ம சீக்கிரமா கட ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு வைங்களேன், சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். முடிக்கும் போது நான் காட்டுறேன். வெளில டபால் சவுண்ட் எல்லாம் கேக்குது. இந்த சவுண்ட் தான், சிக்கன் சவுண்ட் தான். என்ன பண்ணுங்க? என்னப்பா சாம்பார் மாதிரியே பண்ணிட்டேன். கொஞ்சம் தொட்டுக்க பருப்பு இல்லை, அதுதான்
பருப்புன்னா அந்த எல்லோ கலர்லயே இருக்கும், அதான் பருப்பு சாப்பாடு. நெய் இருக்கா இங்க? அவ்வளோதானே ஓவரா? ஆஃப் பண்ணுப்பா. ஏன்ப்பா கிருன்னு சவுண்ட் கேட்டுனே கிடக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். எல்லாத்தையும் போட்டாச்சுக்குள்ள நல்லா கொதிக்கட்டும், வேகட்டும். இது வெந்தா நம்ம சாப்பிடலாம். அவ்வளவுதான். பேபிமா கிச்சன்ல சமையல் ரெடி. சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இன்னும் கொஞ்சம் நான் கேட்டேன்ல என்ன இருக்குதானு, என்ன சொல்லியிருந்தா என்ன வாங்கி வந்திருப்பாங்கல்ல. டிஃப்ரெண்ட் சமையல் பண்ணணும், அதான் பேபிமாவோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லணும். நீங்க கைக்கு வந்ததெல்லாம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்பதான் நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். மட்டன் மசாலா நல்லா இல்லைனாலும் அதுக்கு அதேதான் மீனிங். கைக்கு வந்ததெல்லாம் போட்டதுனால நல்லா இல்ல சமையல் நீயே சொல்ல. இல்ல அப்படிலாம் கிடையவே கிடையாது. 100% நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஒரு சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா இல்லாம இருக்கிறது எது அப்படின்னா பிரியாணி மட்டும். ஏன்னா இப்ப மறந்துச்சு டோட்டலா பிரியாணி. இந்த தடவைக்கு ஈஸ்டர் செஞ்ச பிரியாணி அவ்வளவு பிரமாதமா இருந்துச்சு, சூப்பரா இருந்ததுப்பா. பட் நீ வந்து முதல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மானாவரியா பிரியாணி தான் சாப்பிடுவோம். ஆனா இப்போ ஈஸ்டர்ல இருந்து இன்னைய நேத்து டேட் வரைக்கும் பிரியாணி சாப்பிடாத நாளே கிடையாது. நானே டென்ஷன் ஆயிட்டேன், என்னடா வயிறு பெருசா. ஆனா நான் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி தான் சாப்பிட்டேன், மற்றதெல்லாம் மௌலிக்கு தள்ளி விட்டுருவேன். புது குக்கர்ல என்ன ஆச்சு பாப்போமா? சாப்பாடு நல்லாதான் வந்துருக்கு. என்னப்பா காலையில இருந்து பாடுபட்ட வேலையை முடிச்சுன்னுக்கிறியா? 2:30. செம பசி, அதனால சாப்பிட்டேன். நீங்க இப்பதான் நீட்டி நெளிச்சுனுற, நீ மொழிக்கி கிளிக்கி வர்றதுக்கு லேட் ஆகும், அதனால உங்களை கடைசியா எடுத்துக்கலாம்னு விட்டேன். சரி, எப்படி இருக்குது? நம்ம வீட்டுல இப்படி சிக்கன்லாம் செய்யாது, இங்க வந்து செய்யும். அது இடம் பொறுத்து இருக்குது. பாடி அழுதுன்னு வச்சுக்கேன், ஒழுங்கா செய்யாது. இன்னைக்கு பாடி அவ்வளவா அழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வேலை முடிஞ்சிச்சு. என்ன அழுவ அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்வை. இதெல்லாம் ஈஸியான வேலை ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு நேரத்துக்கு திங்க முடியுமா? நான் 2வது நேரத்துக்கு ஏதாவது செய்யணும், அதனால அந்த இடத்துல பாத்துருவேன் நானு. ஓகே, சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு ஈவினிங் தான் வந்து என்ன நினைச்சு பார்க்கணும். கிளம்பிட்டியா மகேஷ் ராஜா? கிளம்பிட்டேன். சரி, மூஞ்ச காட்டு. கண்ணு தெரியாம நீ பண்ண அநியாய அக்கிரமம் எல்லாத்தையும் மலக்குறங்க மாதிரி எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன பண்ணேன், ட்ரிம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிசர் இல்ல, எடுத்துட்டு வரல. ட்ரிம்மிங் சிசர், அவன் ட்ரிம்மிங் மிஷினையும் எடுத்துன்னு வரல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பெரிய சிசர் இருந்தது. பெரிய சிசர் வச்சு சட்டுன்னு கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி முடிச்சுட்டு பாக்குறேன், இங்க பாதி முடிய காணும். டென்ஷன் ஆயிட்டேன், அதனால எடுத்து எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டேன். ஏன் அப்படி ஆயிடுச்சுன்னா, கண்ணு கொஞ்சம் பிளரா இருக்குது இல்ல, மெடிசன் விட்டு விட்டு கண்ணு பிளரா தான் இருக்கு, இன்னும் அது கிளியர் ஆகல. 1 மாசம் ஆகும்ட்டாங்க. காலையில ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். இந்த கண்ணு கொஞ்சம் சரியாயி இந்த கண்ணு கொஞ்சம் பிளரா இருந்தது. அதுக்கப்புறம் வேற மருந்தெல்லாம் விட்டா இப்ப 2 கண்ணும் சேம் ஈக்குவல் ரேஷியோல பிளரா இருக்குது. அதுல அந்த மாதிரி ஆகி போச்சு. ஸோ அதனால எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டேன். கீழே மேல எல்லா பக்கமும் போய் சுத்தி பார்க்கலாம். ஏன்னா நிறைய வந்துருச்சு. நாங்க வந்து ஆல்மோஸ்ட் 8 to 9 months ஆயிடுச்சா, எங்களுக்கே ஒன்றும் தெரியல. ஸோ அதனால அப்படியே போய் சுத்தி பார்த்துட்டு வரலான்ட்டு வாங்க போலாம். நோ சேஞ்சஸ், நத்திங் மேல இல்ல ஃப்ரெண்ட்ஸ், சேஞ்சஸ் ஒண்ணுமே இல்ல. ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும். ஆனா கொஞ்சம் கிளீனா மெயின்டைன் பண்றாங்க. ஆமா, பெர்ஃபெக்ட்டா மெயின்டைன் பண்றாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா இங்க ஆக்சுவலி இந்த வியூக்காக தான் இவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம வர்றது. இந்த செடிஸ்லாம் முதல்ல எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்ததா, இப்ப நிறைய வளர்ந்து வியூவே கெடுக்குது. நம்ம போய் இந்த கார்னர்ல போய் இப்படி உட்காந்துக்கலாம்பா. இப்படி உட்காந்து அழகா வேடிக்கை பார்த்துக்கலாம். இப்படி தோணு, இப்படி பிச்சுக்கலாம். பீச் அந்த லாஸ்ட்ல இருக்குதான், இருந்தாலும் சில் ப்ரீஸ் அடிக்குது நமக்கு. எனக்கு இங்க வரதுக்கு ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு காலைல பீச் போலாம். ஆமா, காலையில எழுந்துச்சு போய் மீன்லாம் வாங்கிட்டு வர போலாமா? ஆனா இப்ப வந்து மீன் தடை பிடி காலம், அதனால இப்ப அங்க மீன் பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்களான்னு தெரியல. நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். போய் பார்ப்போம். ஓகே, இங்க ஒரே ஒரு இது மட்டும்தான் வந்து பழசுக்கும் புதுசுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த செடியெல்லாம் ஹைட் ஆயிடுச்சு. செடியெல்லாம் அப்பா நம்ம ரூஃப் டாப் கார்டன்ல இந்த மாதிரி ஹைட் மரம் எல்லாம் வைக்கணும்பா. நம்ம இந்த ஹைட் மரம் எங்கப்பா, எதுல பாருங்க, இந்த மாதிரி மண்ணு கொட்டியே வளர்த்துருக்குறாங்கப்பா. இந்த மாதிரி ஜாடிலாம் வைக்கணும், இந்த மாதிரி ஜாடிலாம். ஆனால் நாங்கள் ஒரிஜினல் வைக்க மாட்டோம், டூப்ளிகேட் தான் வைப்போம். ஏன்னா ஒரிஜினல் வச்சா அதை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா நல்லா காற்று வருது. வீட்டுக்குள்ள பச்சை பசேர்னு இருக்கும்ல. என்னது பச்சை பசேர்னு? வீட்டுக்குள்ள பச்சை பசேர்னு இருக்கும்ல. அது டெய்லி தண்ணி நீ ஊற்றிக்கிற பொறுப்பு நீ எடுத்துக்கிறியா? செகண்ட் ஃப்ளோர் கொடுத்தா ஊற்றுறேன். யானையே அடிக்க வேணாம்.
சரி ஓகே வாங்க கீழே போலாம். நீங்க குட் பேபி மாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இதோ பாருங்கள் குட் பேபி மா. ஏன்னா இந்த வீட்டுல வந்து நமக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல, தன்னையே தனக்கு உதவி நம்மளே தான் செஞ்சுக்கணும். பாரு அழகா பாத்திரம் எல்லாம் சாயந்தரம் கழுவி மத்தியானமே கழுவிட்டேன். சாப்பிட்ட உடனே கழுவிட்டு எல்லாத்தையும் பாத்திரம் எல்லாம் மாத்தி சாப்பாடு எல்லாம் மாத்தி வச்சுட்டு தான் போய் படுத்தேன். சரியா? இங்க வந்தா நம்ம தன்னையே தனக்கு தான் உதவி பண்ணிக்கணும். இங்க யாரும் உதவி பண்றதுக்கு வரமாட்டாங்க. அங்கன்னா எனக்கு 1000 பேர் உதவி பண்றதுக்கு இருக்காங்க. முன்னெல்லாம் இந்த மாதிரி இடத்துல வச்சுதான் வாட்டணும், வதக்கணும். அப்படியே வரட்டு சட்டியில போட்டு வதக்குற மாதிரி வதக்கணும். முன்னெல்லாம் எவ்வளவு அழகா பாரு, ரெடிமேட் சப்பாத்தி வாங்கி வந்தாச்சு. வாங்கி வந்து பாரு. ஆனா சீரியஸாவே இங்க இருக்கிற சப்பாத்தி கொஞ்சம் குவாலிட்டியா சாஃப்டா இருக்குது. நம்ம ஏரியால வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், மொட்டை அப்பளம் மாதிரி இருக்குது. அது ஏன்னே தெரியல. எதுவுமே அந்தந்த இடத்துக்கு ஏற்றது தான் போல் இருக்குது. இங்க ஃப்ரெஷ்ஷா மாறிட்டே இருக்கும். நிறைய பேர் வாங்கி செஞ்சுட்டே இருக்காங்க. இல்லப்பா அப்படிலாம் இல்லப்பா. அங்கேருந்து தான் சப்பாத்தி இது வந்ததுன்னா கையோட எல்லாம் காலி பண்ணிடுறாங்க வாங்கி. நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு. ஓகே, சப்பாத்தி எல்லாம் முடிச்சுட்டு வழக்கம் போல என்ன பண்றதுன்னு தெரியல. சினிமாக்கு போலாமா? டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா இருப்பா, போலாம்ப்பா. ஆனா இங்க எந்த ஷோவுமே ஓடல போல் இருக்கு. 7 மணி ஷோ தான் இதுல ஓடி இருந்தது. பாக்கட்டா எங்க ஓடுதுன்ட்டு.